ஐந்தாம் தமிழர் சங்க நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாரிசு படத்தை ஆந்திராவில் ரிலீஸ் பண்ண மாட்டோம்னு சொல்கிறாங்க. அதுக்கு காரணம் என்னென்னா, அந்த படத்தை ரிலீஸ் பண்ணோன்னா அங்கே இருக்க தெலுங்கு ஆக்டர்ஸோட படங்கள் பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எப்படி ஒரு பச்சை தமிழனோட படத்தை அங்கே ரிலீஸ் பண்ண மாட்டேங்கன்னு சொல்லிட்டு தமிழ் தேசியவாதிகள் பலர் வாரிசு விஜய்க்கு ஆதரவாக அவங்களுடைய கருத்தை பதிவு செஞ்சுட்டு இருக்காங்க. நம்ம கருத்தையும் இப்போ பதிவு பண்ணிடலாமா? நம்ம ஆளுங்க பூரா அடிச்சுக்கிறாம இடிச்சுக்கிறாம அவசரம் போடாம வரிசையா வாங்க. இன்னைக்கு பூரா நான் இங்கதான் இருப்பேன். எல்லாரும் சேர்ந்து என்னடா பண்ண போறாங்க? மொய்யெழுத போறாங்க. எனக்கே எண்ணுலதான் தெரியும். எடுவட்ட வேலை போடா. அது எப்படிங்க ஒரு தமிழனோட படத்தை அங்கே ரிலீஸ் பண்ணாமல் இருப்பாங்க? இதெல்லாம் ரொம்ப அநியாயமாக இருக்கு. இருங்க முதல்ல இவர் தமிழரா? விஜய் ரசிகர்கள்லாம் ரொம்ப கொந்தளிப்பீங்கன்னு தெரியும். கொந்தளிக்கிறதுக்கு முன்னாடி இவருடைய அப்பா சொல்கிறத ஒரு வாட்டி கேட்டுருங்க. உண்மையிலே சந்தோஷத்தில் பேச வராதுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். இப்போ திடீர்னு ஷாக், பேச முடியல. கடுமையாக உழைக்கணும், அது என் வாழ்க்கையில் நான் கற்றுக்கிட்டது. அவர் அதை ப்ராக்டிக்கலாக பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு என் பிள்ளை. அவ்வளோதான் நான் சொல்லுவேன். உழைப்பு தான், வேறு எதுவுமே கிடையாது. எனக்கு என்னை எடுத்துக்கிட்டிங்கன்னா தமிழே சரியாக தெரியாது. என்னை எடுத்துக்கிட்டிங்கன்னா தமிழே சரியாக தெரியாது. உண்மையே சொல்கிறேன். என்னது, தமிழே தெரியாதா? அது எப்படிங்க தமிழ் தெரியாமல் ஒரு தமிழர் இருக்க முடியும்? தமிழே தெரியாத இவர் ஆரம்ப காலகட்டத்திலேயே தெலுங்குலேயும் கன்னடத்துலேயுமே படம் எடுத்திருக்காரு. அது எப்படிங்க? என்னை எடுத்துக்கிட்டிங்கன்னா தமிழே சரியாக தெரியாது. என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? உண்மையே சொல்கிறேன். ஆனா உண்மையிலேயே நீ நல்லவன்டா. எப்படி? ஒரு அடி கூட வாங்காம உனக்கும் தீவிரவாதிக்கு தொடர்பு இருக்குதுன்னு ஒத்துட்ட பாரு. You are a great man. சரி, நீங்கள் ஒன்று சொல்லலாம். அவர் வேற ஊரில் பிறந்து வளர்ந்துருப்பாரு, அதனால அவருக்கு இந்த மொழி தெரியாமல் இருக்கலாம் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். அது எப்படி அவருக்கு தெரியாமல் இருக்க முடியும்? இங்கேயே பிறந்து வளர்ந்த எத்தனையோ தெலுங்கர்கள் அவங்க தாய்மொழியை நல்லாவே பேசுவாங்க. மைக்கம்லோ முத்தே மாட்டன்டா. அதே போல தமிழ்நாட்டிலே பிறந்து வளர்ந்த மார்வாடிகள் அவங்களும் அவங்களுடைய தாய்மொழியை நல்லா பேசுவாங்க. அது மட்டும் இல்லை, இந்த விழியத்தில் இவர் என்ன சொல்கிறாருன்னு கேளுங்களேன். நான் 10 வயசாக இருக்கும்போது ஒரு படம் பார்த்தேன். கலைஞருடைய வசனத்தில் பராசக்தின்ற ஒரு படம். அந்த படம் என்னை ரொம்ப பாதிச்சு. படம் பார்த்துட்டு வீட்டுக்கு வருவேன், தெரியாமல் தான் படம் பார்த்தேன். ஆனால் வீட்டுக்கு வர்றதுக்குள்ளே எங்கள் மக தெரிஞ்சு போகும். உடனே அடி தான், சாதாரண அடின்னா அப்படியே இனிமேல் போகக்கூடாது அப்படின்னா 3 நாள் திருப்பி போயிட்டேன். கோவம் சூடு வச்சாங்க இந்த இடத்துல. தமிழே தெரியாத இவர் பல முறை பராசக்தி படம் பார்த்தேன்றாரு. உண்மையிலேயே அந்த படம்லாம் பார்த்தாரா? அதில் பேசின வசனங்கள்லாம் அவருக்கு புரிஞ்சிருக்குமா? ஏய், என்னடா இது, வசனமே புரியல. இவர் பிறந்த ஊரும் ராமேஸ்வரம் தான். அப்படி இருக்கும்போது இவருக்கு எப்படி தமிழ் தெரியாமல் இருக்கும்? சத்தியமா தெரியாது சார். இந்த மாதிரிலாம் குழப்பம்ன்றதுக்காக தாங்க நம்ம குடிப்பட்டமே போட சொல்கிறோம். சரி வாங்க, இவர் என்ன குடியில் பிறந்திருக்கான்றதை பார்த்துடலாம். ஜாதி ஒழியணுன்றோம். அதை ப்ராக்டிக்கலாக நம்ம லைஃப்பில் செய்கிறோமா? உங்களுக்கெல்லாம் நான் பல தடவை சொல்லியிருக்கிறேன். என் மகனை கோடம்பாக்கத்தில் ஒரு ஸ்கூலில் சேர்க்க போகிறேன். ரிலிஜன்னு கேட்குறாங்க, தமிழன்னு போட்டேன். காஸ்ட்னு கேட்டாங்க, தமிழன்னு போட்டேன். போட்டு ஃபில்லப் பண்ணி கொண்டு போய் கொடுக்குறேன். நீங்கள் தப்பாக ஃபில்லப் பண்ணியிருக்கிறீங்கன்னு கேட்டேன். சொன்னாங்க, முத்திரை குத்துறீங்க. இந்த ஜாதி இந்த மதம்னா முதுகில் எதுக்கு அந்த முத்திரை குத்துறீங்க? ஜாதி பேரெல்லாம் போட மாட்டாங்களாமா. ஆனால் ஜோசப் விஜய்னு இவருடைய மதத்தில் உள்ள பேரை மட்டும் போட்டுப்பாங்களாமா. சரி, குடிப்பட்டம்லாம் போட மாட்டேன், அதெல்லாம் பேசக்கூட மாட்டேன்னு சொல்கிற இவர் இன்னொரு பேட்டியில் என்ன சொல்லியிருக்காருன்னு கேளுங்களேன். நான் ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தவன். எங்கள் அப்பா பேர் சேனாதிபதி பிள்ளை, என் பேர் SCA சந்திரசேகரன். சேனாதிபதியில் பிள்ளை அலெக்ஸ் சந்திரசேகர். நான் ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தவன். எங்கள் அப்பா பேர் சேனாதிபதி பிள்ளை. இந்த ஜாதி இந்த மதம்னா முதுகில் எதுக்கு அந்த முத்திரை குத்துறீங்க? இவருடைய அப்பா பேரு, அதாவது விஜயோட தாத்தா பேரு சேனாதிபதி பிள்ளையாமா. இவருக்கு தான் குடி பேரெல்லாம் போறது பிடிக்காதுல்ல. அப்போ எதுக்கு இந்த பிள்ளைன்றதை சொன்னாரீங்க? அது சொல்லாமையே சொல்லியிருக்கலாமே. காரணம் இருக்கு. அப்போ தானே விஜய் ஒரு தமிழன்னு நம்ம சொல்ல முடியும். அதுக்காக தான் இதை சொல்கிறார். ஆனால் உண்மை என்னன்னா, சேனாதிபதி பிள்ளைன்ற ஒரு கேரக்டரே இல்லைங்க. விஜயோட தாத்தா சேனாதிபதி பிள்ளைன்னு யாருமே இல்லை. அந்த கேரக்டரை உருவாக்குனதே இந்த பிண்டாரிகள் தான். ஏப்ரல் ஃபூல்.
ஏங்க நம்ம வீட்டில் நம்ம தாத்தா ஃபோட்டோலாம் இருக்கும், அதை கூட விடுங்க. S.A. சந்திரசேகருக்கு அவர் அப்பா தானே, அவர் அவ்வளோ பெரிய டைரக்டராக இருக்க அவர் வீட்டில் அவங்க அப்பா ஃபோட்டோ வச்சிருக்கலாம்ல. ஆனால் உண்மை என்னன்னா, இந்த சேனாதிபதி பிள்ளையோட ஃபோட்டோ எங்கேயுமே உங்களுக்கு கிடைக்காது. நீங்கள் கூகுளில் எப்படி வேணால் தேடி பாருங்க, அவருடைய ஃபோட்டோ உங்களுக்கு கிடைக்காது. ஏன்னா அப்படின்ற ஒரு கேரக்டரே இல்லை. இந்த போன் இருக்கா இருக்கா இது இருக்கு ஆனா இல்ல. இவரை போல பல நடிகர்கள் இப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க. நான்லாம் சினிமா நடிக்கணும்னு ஆசை வந்தது காரணம், ஓரளவுக்கு எனக்கு நடிக்க தெரியுதுன்னா அதுக்கு காரணமே அவருடைய படங்களை பார்த்தது. பராசக்தியில் அவர் பேசின வசனத்தையெல்லாம் மனப்பாடம் பண்ணி பேசினால்தான் எனக்கு தமிழ் சுத்தமாக பேச வந்தது. பராசக்தியில் அவர் பேசின வசனத்தையெல்லாம் மனப்பாடம் பண்ணி பேசினால்தான் எனக்கு தமிழ் சுத்தமாக பேச வந்தது. எனக்கு தமிழ் சுத்தமாக பேச வந்தது. எனக்கு தமிழ் சுத்தமாக பேச வந்தது. வாழ்க தமிழ், வளர்க தமிழ், வெல்க தமிழ், உடல் மண்ணுக்கு, உயிர் தமிழுக்கு, தமிழ் தமிழ் தமிழ். என்ன கட்டுறா சார்? मुझे बंटी स्टार्ट చేసి నొంతరకాయ కింద వెళ్ళాలి. அச்சாஜி காடி தயார் ஹை, ஆப் ஜல்தி ஆயியே. எடுத்துக்காட்டு சரத்குமார். இவர் தன்னை நாடார்னு சொல்லிட்டு நாடார் கட்சியில ஆரம்பிச்சிருப்பாரு. ஆனா இவருடைய தாத்தா போட்டோவோ அப்பா போட்டோவோ தேடி பாருங்களேன், அவங்கள பத்தின விவரங்கள் கூட கூகுளில் இருக்காது. இவருமே பிற மொழியாளர் தான். சரிங்க, பிள்ளை சமுதாய மக்கள் கிட்ட ஒரு கேள்வி கேட்குறோம். உங்களுக்கு நடிகர் விஜய் சொந்தக்காரராக இருந்திருக்காரா? மாமா பையன், சித்தப்பா பையன், பெரியப்பா பையன்ற மாதிரி. இல்லை அது கூட வேணாம், தூரத்து சொந்தமானாச்சும் இருந்திருக்காரா? இல்லை விஜய் அவர்களுடைய சொந்தக்காரங்களை தான் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கவே மாட்டீங்க. சந்திரசேகர் ஃபேமிலின்னு கூகுளில் போட்டு பார்த்தீங்கன்னா நடிகர் விக்ராந்த் உட்பட சினிமா துறையில் இருக்க பலருமே நடிகர் விஜய் அவர்களுக்கு சொந்தக்காரங்கன்னு போட்டிருப்பாங்க. ஆனால் அவங்க யார், அவங்களுடைய பின்புலம் என்னன்றதையும் திட்டமிட்டு மறைச்சிருப்பாங்க. இப்படி தாங்க விக்ரம் அவர்கள் கூட தன்னை ஒரு தேவேந்திர குல வேளாளர், பல்லர் சமூகம் அப்படிலாம் சொல்லிப்பார். ஆனால் தேவேந்திர குல வேளாளர் மக்களுக்கு யாருக்குமே விக்ரம் சொந்தக்காரராக இருந்திருக்க மாட்டார், தூரத்து சொந்தமாக கூட இருந்திருக்க மாட்டார். இனிமே உங்ககிட்ட யாராச்சும் மாஸ் ஹீரோ இந்த ஜாதின்னு சொன்னாங்கன்னா அவருடைய சொந்த ஊர் என்னன்னு கேட்டு பாருங்க, அங்கே அவருடைய சொந்தக்காரங்க இருக்காங்களான்னு விசாரிச்சு பாருங்களேன், யாருமே இருக்க மாட்டாங்க. இந்த சினிமா நடிகர்கள் படத்தில் மட்டும் நடிக்கலை, ரியல் லைஃப்லையுமே நடிச்சுட்டு தான் இருக்காங்க. ஏன்னா அவங்க பிண்டாரிகளோட நேரடி கட்டுப்பாட்டில் இருக்காங்க. சரிங்க, இந்த வாரிசு படத்தில் நடிக்கிற விஜய் தமிழர் இல்லைன்னு நமக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு. விஜய் தமிழர் இல்லைன்னா என்ன? அவர் நடித்த இந்த வாரிசு படம் தமிழ்நாட்டின் படம் தானே. தமிழ்நாட்டு படத்தை எப்படி நீங்கள் ஆந்திராவில் ரிலீஸ் பண்ண மாட்டேன்னு சொல்லலாம்? இதுக்கு நம்ம குரல் கொடுத்தே ஆகணுமே அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். இதுக்கெல்லாம் நம்ம குரல் கொடுக்கவே தேவையில்லைங்க. நீங்கள் நடிகர் விஜய் நடித்த இதுக்கு முன்னாடி வந்த படங்கள்லாம் பாருங்களேன். அந்த படங்களில் ஒவ்வொரு படம் ரிலீஸ் ஆகும்போதும் ஒவ்வொரு பிரச்சனைகள் வரும். லைகா தயாரிப்பு என்ற பெயரை நீக்குமாறு தாங்கள் விடுத்த கோரிக்கையை ஏற்காததால் கத்தி திரைப்படத்தை வெளியிட வேண்டாம் என தமிழ்நாடு திரைப்பட உரிமையாளர்களுக்கு தமிழக வாழ்வுரிமை கூட்டமைப்பு வேண்டுகோள் விடுத்துள்ளது. எல்லோருக்கும் வணக்கம். இந்த தலைவா திரைப்படம் சில தவிர்க்க முடியாத சில காரணங்கள்னால தமிழகத்தில் ரிலீஸ் ஆகலை. சென்னை உயர்நீதிமன்றம் தற்பொழுது ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. அதில் மெர்சல் என்ற பெயரை விஜய் படத்திற்கு பயன்படுத்த தடை விதித்திருக்கிறது. நடிகர் விஜயின் சர்க்கார் படத்திற்கு ரெட் கார்டு போட வேண்டும் என இயக்குனர் அன்பு ராஜசேகர் தயாரிப்பாளர் சங்கத்தில் மனு அளித்துள்ளார். இந்த மாதிரியெல்லாம் பிரச்சனைகள் பண்ணி படத்தை ப்ரொமோட் பண்றதெல்லாம் நவீன காலத்து சீப்பான மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி தான் இது. அதே போல தான் இப்போ இருக்க பிரச்சனையும். அதுவும் ஜனவரி மாதம் ரிலீஸ் ஆகக்கூடிய படத்துக்கு நவம்பர்லேயே பிரச்சனை பண்ணுறாங்களாமா. கலியுகம் முடிஞ்சு சத்தியுகம் ஆரம்பிச்சிருச்சுங்க. இனிமேலும் தமிழர்கள் இந்த மாதிரியான பொய் செய்திகளுக்கெல்லாம் ஏமாற மாட்டோம். திரைப்பட நடிகர்களை ஒரு கூத்தாடியாக மட்டுமே நம்ம பார்க்கணும். திரைப்படங்களுக்கும் திரைப்பட நடிகர்களுக்கும் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு நமக்கு அவசியமே இல்லை. அப்புறம் விஜய் அவர்களுடைய அப்பாவுக்கு நம்ம நன்றி சொல்லிக்கிறோம். ஏன்னா அவர் மூலமாக தான் நமக்கு விஜய் அவர்கள் யாருன்னே தெரிய வந்தது. காலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். மீண்டும் அடுத்த விழியத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இருங்க, வாரிசு படத்துல ஒரு பாட்டு ரிலீஸ் ஆயிருக்கு, அதை கேட்டுருவோமா? ரஞ்சிதமே ஏ ரஞ்சிதமே பாட்டை சூப்பரா உருவாக்கியிருக்காங்கல்ல. இவங்கள சொல்லலைங்க, 1992 இந்த பாட்டை உருவாக்குன மியூசிக் டைரக்டரை சொன்னேன். சந்திரரே சூரியரே நட்சத்திர நாயகரே சிமையில பேரழகி செஞ்சி வச்ச
ஐயா உனக்கு நின்றுறியா ஒருத்தர் நில்றா அவரு வலிக்குதியா சும்மா நில்றா அட வெக்கம் கட்டுவீங்களா இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலைன்னு என்னடா புத்தலாட்டாது இப்போ இருக்க மியூசிக் டைரக்டர்களுக்கெல்லாம் சுய அறிவுலாம் இல்லை. அந்த காலத்தில் பாடின நாட்டுப்புற பாடல்களை தான் இப்போ ரீமிக்ஸ் பண்ணி பாட்டாக போடுறாங்க. இதுலேருந்து நமக்கு என்ன தெரிய வருதுன்னா, இயல் இசை நாடகம் இது எல்லாமே தமிழர்களுடையது, நம்ம உருவாக்குனது. நல்ல விடயத்துக்காக நம்ம உருவாக்கணும். அதை இவங்க தவறான செயலுக்காக பயன்படுத்திட்டு இருக்காங்க. மீண்டும் தமிழர்கள் நாம இந்த இயல் இசை நாடகத்தை கையில் எடுத்துட்டு நல்ல கருத்துக்களை மக்கள் மனசில் விதைக்க ஆரம்பிப்போம். நன்றி, வணக்கம்.